வாங்க எலும்பு சூப் செய்யலாம். பாருங்கள், எலும்பு அலசி எடுத்துருக்கேன். நான் மார்கண்டி எலும்பு அலசி எடுத்துருக்கேன். 2 பூண்டு போட்டிருக்கேன் உரிச்சு. தக்காளி போட்டுக்கலாம், வெங்காயத்தை போட்டுக்கலாம், நல்லா மூங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. சூப் வந்து தண்ணியை தாங்க இருக்கும், திக்காக இருக்காது. இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். வீட்டு மிளகாய்த்தூள் தாங்க போட்டுறேன். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கிறேன். வறுத்து பொடி செஞ்ச மிளகுத்தூள் எடுத்துருக்கேன். மிளகுத்தூள் தாங்க நீங்கள் அதிகமாக போட்டுக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு. உடம்புக்கும் நல்லதுங்க, இது கோல்டெல்லாம் எடுக்கும், நல்லதுங்க. வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. இதை சூப் மாதிரியும் குடிக்கலாம், நீங்கள் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். நான் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போது மூடி போட்டுக்கலாங்க. குக்கர் மூடியை ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, பூண்டு, வெங்காயம், தக்காளி, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு வேக வைக்கலாம். இப்போது 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அது எலும்பு சூப்புன்றதுனால ஒரு 5 விசில் வைக்கிறேன். அந்த எலும்புலாம் நல்லா சாஃப்டாக ஆகணுன்றதுக்காக தான். ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. தண்ணியாக தாங்க இருக்கும், சூப்லாம் திக்காக இருக்காது. சாப்பாடுக்குன்னா கூட தண்ணியை தாங்க சாப்பிடணும், ரசம் போல். நல்லா சனிக்கிழமை புதன்கிழமெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றிட்டு இந்த மாதிரி சூப்பு செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்க தாளிக்கலாம். கேஸை பற்ற வச்சு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டு பொரிஞ்சு வரட்டும். நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. பூண்டு தோலோடு தட்டிக்கணும். சோம்பு பூண்டு தட்டி அப்படி போட்டுக்கலாம். 2 கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறி மசாலா பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். சூப்பை தாளிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. வாங்க சாப்பிட்லாம். மார்கண்டி எலும்பு சூப். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.